ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோல்ட், ஃபீவர், காஃப் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஹோம்மேட் ரெமடின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹெர்பல் டீ எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி பவரை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கோல்டு, ஃபீவர் எது இருந்தாலுமே இது மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். இந்த டீ மேக் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணேன்னு நான் காமிக்கிறேன். இது இல்லைன்னா கூட உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு கூட நீங்கள் இதை பண்ணலாம். 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ரீன் டீ பேக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் டீ யூஸ் பண்ணலன்னா நார்மல் டீ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி, மஞ்சள், பனங்கற்கண்டு, கற்பூரவள்ளி, துளசி, தேன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இதெல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட துளசி இல்லை, கற்பூரவள்ளி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு பண்ணுங்கள். அதுவே வந்துட்டு நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஈவன் தோ சம்டைம்ஸ் என்கிட்ட துளசி இலை இதெல்லாம் இல்லாதப்போ கூட நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன். முதல்ல வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பனங்கற்கண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா தூளாக வந்துட்டு துருவி வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி கூட வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஈவன் மஞ்சள் பொடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலுமே ஃப்ரெஷ் மஞ்சள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்து இலையை வந்து போடுங்க. இலையை போட்டுட்டு டீ பேக் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க விட வேணாம். அது அப்புறம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் டீ பேக்கு லீஃப்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற அந்த ஹீட்லேயே வந்துட்டு நல்லா வந்து இதோட எசன்ஸ்லாம் அப்சர்வ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுவேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து வந்துட்டு நம்ம எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே இது வந்துட்டு அப்படியே இருக்கட்டும், அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். பட் ஸ்டவ் ஆஃப் ஆகி தான் இருக்குது, அந்த ஆல்ரெடி இருக்கிற ஹீட்லேயே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து நல்லா கொதிச்சதுனால நான் 2 கப் போட்டேன். பட் 1 கப் தான் இருக்கும். அதை வந்துட்டு நான் ஒரு 2 சின்ன கப்பில் வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வந்துட்டு நிறைய குடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குடித்தாலே நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விடுறதுனால இது கான்சன்ட்ரேட் ஆகிடுது. ஸோ இந்த அளவுக்கே வந்துட்டு ஒருத்தர் குடிக்கும் போது நல்லாவே கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கப்லையுமே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 1 கப்பில் மட்டும்தான் வந்துட்டு நான் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இது எதுக்காகனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இல்லை வந்துட்டு த்ரோட் வந்து ரொம்ப புண்ணாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நீங்கள் மிளகு ரொம்ப சேர்த்துக்க வேணாம். அது வந்து புண்ணை ரொம்ப ஜாஸ்தி பண்ணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் வெறும் தேன் மட்டும் கலந்துட்டு இதை நீங்கள் குடிச்சிங்கனாலே போதும். இல்லை உங்களுக்கு தொண்டை நார்மலாக இருக்குது, ஜஸ்ட் கோல்டாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்துக்கு வந்து மிளகு போட்டிங்கன்னா ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கோல்டு வர மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஹெர்பல் டீ எடுத்துக்கோங்க. இது நல்லாவே உங்களோட இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.